ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் குடிசை மாதிரியான ஒரு சிறிய வீட்டில் ராமு என்பவன் தனது மனைவி லட்சுமியுடன் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ராமுவுக்கு விவசாயம்தான் தொழில். ஆனால் வறுமை அவனை அடிக்கடி துரத்தியது. ஒரு நாள் காலையில் லட்சுமி, இன்றைக்கும் வேலை சரியா நடக்கல, பணம் போதல. கவலைப்படாதீங்க, எப்படியாவது சமாளிச்சிடலாம். ராமு வழக்கம்போல் தன் வீட்டின் அருகில் உள்ள கொட்டகைக்கு சென்றான். அங்கே அவனிடம் இருந்த ஒரே சொத்து ஒரு வாத்து. நீதான் என் கடைசி நம்பிக்கைடா வாத்து. அந்த நாள் வாத்து முட்டையிட்ட இடத்தில் ஏதோ மின்னியது. அடடா, இது பொன் முட்டையா? அவன் கண்ண நம்ப முடியவில்லை. அந்த முட்டை முழுவதும் பொன்னால் ஆனது போல பிரகாசித்தது. ராமு அதை கையில் எடுத்தான். உடனே அந்த முட்டையை நகருக்கு கொண்டு போய் ஒரு நகைக்கடையில் காட்டினான். ஐயா, இது தூய பொன் முட்டை. உண்மையாவா? அப்போ இதுக்கெல்லாம் இவ்ளோ மதிப்பா? ஆமா, அரிய பொன். அந்த முட்டையை விற்றதும் ராமுவுக்கு நிறைய பணம் கிடைத்தது. அன்றிலிருந்து வாத்து தினமும் ஒரு பொன் முட்டையிட அதை அவன் விற்று வந்தான். அதன் பின்பு ராமுவின் வாழ்க்கை மாறியது. நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு ராமு. ஆமா, இனி கவலை இல்ல. ஆனால் சந்தோஷத்தோடு பேராசையும் வளர்ந்தது. ஒரு நாள் ராமு யோசித்தான். இந்த வாத்து தினமும் ஒரு பொன் முட்டை தான் எடுது. ஒரே நேரத்துல நிறைய பொன் இருந்தா நான் இன்னும் பெரிய பணக்காரனா ஆகலாமே என்று அவன் யோசித்தான். அவன் மனசு அமைதியாக இல்லை. ஒரு நாள் ராமு அவன் மனைவியிடம் சொன்னான். இந்த வாத்து வயிறுக்குள்ள முழுக்க பொன்னா இருக்கும் போல. ஒரே நாள்ல எல்லா பொன்னையும் எடுத்துடலாமே. லட்சுமி அதை கேட்டதும் பயந்தாள். வேண்டா ராமு, நமக்கு தினமும் பொன் கிடைக்குதே அதிர்ஷ்டம். பேராசை நல்லதில்ல. ஆனால் ராமு எதையும் கேட்கவில்லை. பேராசை அவனது அறிவை மறைத்தது. ஒரு நாள் இரவு ராமு யாரும் பார்க்காத நேரத்தில் வாத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். இன்னைக்கு எல்லா பொன்னையும் எடுக்கிறேன். அவன் வாத்தின் வயிற்ற குத்தி வாத்தின் வயிறை கிழித்தான். ஒரே நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சது. அந்த நிமிடம் வாத்து இறந்தது. உள்ள ஒரு பொன் துண்டும் இல்ல. அவன் தரையில உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். தினமும் கிடைத்த பொன்னையே நானே அழிச்சிட்டேனே. நான் சொன்னனே ராமு, பேராசை பெரும் நஷ்டம். வாத்தில்லை, பொன்னில்லை, வாழ்க்கையும் வெறுமையானது. ராமு மீண்டும் ஏழையானான். அவன் தினமும் அந்த இடத்த பார்த்து சொல்வான். பேராசை இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கும் நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். பேராசை பெரும் நஷ்டம்.